வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மேக்ஸிமம் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு 22,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே இருக்குது. அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் February 20 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பெண்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. எல்லா போஸ்டிங்ஸுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருங்க. இங்கே வந்து அப்ளிகண்ட்டோட ஃபுல் நேம் வந்து ஃபில் பண்ணணும். இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கிற போஸ்ட்டோட நேம் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முகவரி, முழு முகவரி பின்கோடோட கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அந்த மெயில் ஐடி இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th அடுத்தடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாமே 1 by 1 1 2 3ன்னு சொல்லி நம்பர்ஸ் போட்டு அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டிகிரி அல்லது டிப்ளமோ எதாவது பண்ணியிருக்கீங்கன்னா அதோட நேம், அடுத்து எந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் டியூரேஷன், அதே மாதிரி மெயின் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி என்ன அப்படிங்கிறது இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், எந்த டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணிங்க, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க, அதே மாதிரி உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு பிளேஸு, டேட்டு ஃபில் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுமோ, உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதை கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி February 20 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், 8th floor, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட், ராஜாஜி சாலை, சென்னை 1 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் February 20 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் போகிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்தவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன் ஸ்டாப் சென்டர் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை மாவட்டத்துக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜாகடே அவர்கள் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் பார்த்திங்கன்னா வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேரமும் உடனடி மற்றும் அவசர சேவைகளை வழங்கும் நோக்கத்திற்காக இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிற பெண்கள் உதவி மையத்தை வந்து அமைக்கிறதுக்கு ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் மூலமாக நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஓகேங்களா? அந்த திட்டத்தில் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. அதை வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன்,
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூத்த ஆலோசகர் அதாவது சீனியர் கவுன்சிலரில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு சமூக பணி அதாவது சோசியல் ஒர்க்கில் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க MSW முடித்தவங்க எலிஜிபிள், அல்லது சைக்காலஜியில் MSc கவுன்சிலிங் சைக்காலஜி முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைகளிலிருந்து காக்கும் அரசு அல்லது அரசு சாரா திட்டங்களுடன் ஒரு நிர்வாக அமைப்பில் பணிபுரிந்திருக்கணும், அல்லது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே அமைப்புக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே எலிஜிபிள். ஓகேங்களா. பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற பெண்கள் உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 22,000 ரூபாய் உங்களுக்கு தொகுப்பூதியமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு தாம்பரம் சானிட்டேரியமில் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கரில் 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கணும், சமூக பணியில் இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள். அதே மாதிரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாரா திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலோ அல்லது வெளிப்பணிகளிலோ குறைந்தபட்சம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்க எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். சுழற்சி முறையில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். பெண்கள் விண்ணப்பிக்கலாம், அதே மாதிரி உள்ளூரை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் 18,000 ரூபாய் பர் மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. போஸ்டிங்ஸ் தாம்பரம் சானிட்டோரியமில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த பாதுகாப்பாளர் செக்யூரிட்டி கார்டில் 2 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும், பெண்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா சுழற்சி முறையில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதாவது 7 நாட்களையும் 24 மணி நேரமும் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சேலரி பர் மந்த்துக்கு 12,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் தாம்பரம் சானிட்டோரியமில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பன்முக உதவியாளர் அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. குவாலிஃபிகேஷன் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். விண்ணப்பதாரருக்கு சமையல் மற்றும் அலுவலகத்தை பராமரிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சுழற்சி முறையில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் பணியாற்ற வேண்டி இருக்கும். அதாவது டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி மாறி மாறி ஒர்க் இருக்கும். உங்களுக்கு மந்த்லி சேலரி 10,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் தாம்பரம் சானிட்டோரியம். ஓகேங்களா. எல்லா ஜாப்புமே உங்களுக்கு தாம்பரத்தில் சானிட்டோரியம்ங்கிற பிளேஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே www.chennai.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கில் போய்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு பிப்ரவரி 20 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். அதாவது நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். அல்லது நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெயில் ஐடி osc.chennai@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை நேர்லையும் சப்மிட் பண்ணலாம், போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம், அல்லது மெயில் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜாப் லொக்கேஷன்ஸ் தமிழ்நாட்டில் சென்னையில் தாம்பரம் சானிட்டோரியமில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.